ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் வித் another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் லோடிங் பார் அனிமேஷன் எப்படி வந்து HTML CSS யூஸ் பண்ணி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெப்டெக் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபோல்டரில் போட்டு மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என் கூடயே பண்ணிவிட்டு நீங்களும் தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, லோடர் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணி கோட் ஸ்பேஸ் டாட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ தென் என்ட்ரு கொடுக்குறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ண போது ஸோ இங்கே நம்ம ஃபோல்டர் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான HTML கோடு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ நான் கோ லைவ் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து பேஜ் வந்து ரன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நம்ம இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லோடிங் பார் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியான விஷயம், ரொம்ப கஷ்டமே கிடையாது. நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் அப்படி சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே ரெண்டு இதுதான் கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து லோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷனும், அதே சமயம் அதுக்கு கீழே ஒரு H2 டேக்ல என்ன பண்ண போகிறேன்னா லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டாட் 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 இதை மட்டும் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஆனால் வந்து டிவிஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஏன்னா நம்ம அது வெறும் மொட்டையாக டிவ்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்குள்ளே ஏதாவது கொடுத்தா வேணால் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் நம்ம இப்போ வந்து இது மொட்டையாக கொடுக்குறோம், ஏன்னா நம்ம சர்க்கிள் கொண்டு வந்து அதை அனிமேஷன் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ அதை நம்ம ஸ்டைலிங் பார்ட்டில் தான் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெட் செக்ஷனுக்குள்ளே ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மார்ஜின் ஸ்பேசிங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உலக வழக்கம், ஸோ அதனால் யாரும் மறக்க வேணாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து வித்து வந்து 100%, தென் ஹைட் வந்து 100 வியூ போர்ட் ஹைட் வைக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் சென்டரில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைங் ஐட்டம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டரில் வந்து உட்காந்துக்குச்சு. ஸோ இதை நான் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கண்டெய்னரில் ஒன்றும் பெருசாக ஸ்டைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் பண்ணிக்கலாம். கண்டெய்னரில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளே இதுலேயும் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம். ஸோ ரோ கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பிக்சல்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ நான் லோடர் வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டாட் லோடர் அப்படிங்கிறத ஸோ நம்ம இங்கே கிளாஸ் கொடுத்துருக்கோம்ல மொட்டையார் டிவிஷன், இதை நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு விட்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பிக்சல், தென் ஹைட் வந்து 100 பிக்சல். இப்போ முதல்ல நம்மளுக்கு அது வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வருது. அப்போ அந்த இடத்துல நம்ம டிவிஷன் வந்து ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன், 16ன்னு கொடுத்துட்டு நான் இதுக்கு வந்து ஒரு கலர் வந்து செட் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, அதுக்காக நான் ஒரு கலர் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன கலர்னா F3. ஸோ இந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு லைட் கிரே மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ பார்டர் டாப் மட்டும் எடுத்துக்கிறேன். பார்டர் டாப்பில் வந்து என்ன பண்ண போகிறேன், அதே 16 பிக்சல் சாலிடில் ஒரு ப்ளூ கலர் கொடுக்கவா? ஓகே, ப்ளூ கலர் வச்சுக்கலாம், இல்லைனா வந்துட்டு க்ரீன் கலர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ க்ரீன் கலர் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பார்டரோட டாப்பில் மட்டும் நம்மளுக்கு அந்த கலர் வந்து வந்திருக்கு. இங்கே ஏன் வந்து ஒன்றுமே தெரில அப்படின்னா இங்கே நம்ம ஹெக்ஸாடெசிமல் கோட் தப்பாயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்டரோட டாப்பில் மட்டும் க்ரீன் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு அது நம்ம அதான் வைக்கணும்னு நினச்சோம், வச்சு தென் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% கொடுக்குறேன். அப்போ தான் ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோடிங் பார் மாதிரியே அழகாக வந்துருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ தான் முக்கியமான பாட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறேன். ஸோ நானாக ஒரு பேர் வைக்கிறேன், ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு. இது நானாக வைக்கிற பேர், இது வேறு எதுவும் கீவேர்டு எதுவும் கிடையாது.
ஸோ நானாக பேர் வச்சுருக்கேன். அது எப்போ யூஸ் ஆகும்னு சொல்கிறேன் பின்னாடி. ஸோ நான் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். 2 செகண்ட்ஸ் ஸ்பீடில் சுற்றணும், அதாவது ஒரு ரவுண்டு முடிய 2 செகண்ட்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ வந்து லீனியராக இருக்கணும். லீனியர்னால் ஒரே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். தென் வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இன்ஃபைனைட்னா என்னென்னா அந்த அனிமேஷன் வந்து எண்டே ஆகாது, அதுவாகவே சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வெப்பேஜ் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ கீ ஃப்ரேம்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம மோஸ்ட்டாக எடிட்டிங்லலாம் கீ ஃப்ரேம்ஸ்லாம் செட் பண்ணுவோம். இப்போ வீடியோ வந்து ஜூம் வருது, ஜூம் அவுட் போகிறது, ஸோ அது வந்து ஒரு கீ ஃப்ரேம்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் நான் மேலே அனிமேஷனுக்கு ஸ்பின்னு பேர் கொடுத்தேன், அந்த பேரை வந்து இங்கே கூப்பிட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்பின்னுங்கிறதுல போய் என்ன கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறேன்னா 0% இருக்கும்போது என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் ஆகணும். 0% இருக்கும்போது 0 டிகிரியில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறேன். தென் வந்து 100% இருக்கும்போது என்ன நடக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கும்போது ரொட்டேட் ஆகி முடிகிறப்ப 360 டிகிரி வந்து சுற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லோடிங் சுற்றுறது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும். ஸோ அந்த 1 செகண்டில் வந்து ஃபுல்லாக சுற்றி முடிக்குது. அதான் இதோட கான்செப்ட். இப்போ 0.5 அப்படின்னு கொடுத்தோன்னா இன்னும் ரொம்ப ஸ்பீடாக சுற்றும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸ். ஓகே கைஸ், இதான் ஒரு சிம்பிள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அனிமேஷன் கீ ஃப்ரேம்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ஒரு ஃபோல்டர் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் போக போக நம்மளுக்கு HTML CSSோட ஒரு சில கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா கைஸ்? ஸோ வீடியோ பார்த்துருக்கா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தட் சைனிங் ஆஃப், டாடா, பை.